வணக்கம் நண்பர்களே, எம்கே இன்குபேட்டர்ஸ் அண்ட் ஹேச்சரிஸ்லேருந்து உங்கள் மனோஜ்குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறைக்கு வந்திருக்கோம். ஒரு காடை பண்ணையை விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இப்போ காடை பண்ணை நடத்துகிற அண்ணா கிட்ட இப்போ பேசலாம். எப்படி காடையெல்லாம் பராமரிக்கிறாங்க, குஞ்சுகள் கொடுக்குறாங்களா, இல்லை என்ன பண்ணுறாங்க காடை பண்ணையில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ண்ணா. பேர் ஊர் அறிமுகம் கொடுத்துக்குங்க. என் பேர் ஒரு வாரத்துக்கு எத்தனை தாட்டி குஞ்சு கொடுப்பீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுங்க. நாங்கள் வாரத்துக்கு 3000 குஞ்சு கொடுத்துட்ருக்கோம்ண்ணா. இப்போ ஒரு 3000 குஞ்சுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, மொத்தமா அப்படின்னா ஃபியூச்சர்ல எவ்வளவு குஞ்சுகள் கொடுக்க முடியும்? நம்ம ஆர்டர் கேட்குற பொறுத்து நம்ம கொடுத்துக்கிட்டு தானே இருக்கோம். எல்லாத்துக்கும் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம், வாரம் கொடுக்குறோம். சரி, உங்களோட டோர் டெலிவரி ஃபெசிலிட்டி பற்றி சொல்லுங்க. டோர் டெலிவரி ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளனா டோர் டெலிவரி பண்ணுறோம்னா. சரி, 50 கிலோமீட்டருக்கு மேலேனா எடுத்துக்கணும். சப்போஸ் நான் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கேன், எனக்கு இப்போ குஞ்சுகள் தேவைன்னா நான் எங்கே போய் வாங்குறது? அது நீங்கள் எடுத்துக்கணும்ண்ணா. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பாதி தூரமாவது ஒரு 50 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நான் இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கு, எடுத்துக்கலாம். ஓகே, சரி, இப்போ நம்ம பண்ணையை உள்ள போய் பார்க்கலாங்களா? பார்க்கலாம்ண்ணா. தற்சமயம் நம்ம கிட்ட எவ்வளவு காடைகள் இருக்குங்கண்ணா? 1200 பேரண்ட் இருக்குண்ணே. மேல் எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளோங்கண்ணா? நாங்கள் 3க்கு 1, 3 பெண் காடைக்கு ஒரு ஆண் காடைங்கிற இதில் விட்டுருக்கோம்ண்ணே. சரி சரி, இது உங்களுக்கு காடைனா எவ்வளோ முட்டை கொடுக்குங்கண்ணா? உங்களுக்கு கோழினா உங்களுக்கு வருஷத்துக்கு 180 280 முட்டை வரைக்கும் வைக்கிற அளவுக்கு கோழி இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாம். காடையை பொறுத்த வரைக்கும் எப்படிங்கண்ணா? இது 45 நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுனே முட்டை. சரிங்க. 45வது நாள் இற முட்டை கொஞ்சம் சின்ன முட்டையாக இருக்கும். அந்த முட்டையை நம்ம மிஷினில் வைக்க முடியாதுண்ணே. சரி. 60வது நாள் இற முட்டையை தான் நம்ம மிஷினில் வைக்க முடியும். 45வது நாள் 60வது நாள் இருந்து உங்களுக்கு ஒரு 6 மாதம் 7 மாதம் வரைக்கும் நல்லா ஈல்டு வரும்னே. ஒரு 80% முட்டை வரும். அப்படின்னா ஒரு காடை நம்ம ஒரு குஞ்சா வாங்கி விட்டோம்னா 45 நாளுக்கு மேலே தாய் காடை ஆயிரும். அதுக்கு மேலே ஒரு 6 மாதம் வச்சுக்கலாம். 6 மாதம் வரைக்கும் நல்லா வச்சுக்கலான்னு. அதுக்கு மேலே முட்டை ஈல்டு கம்மியாகும். சரி. அப்படிங்கையில் நம்ம அதை அடுத்த பேரண்ட்டை நம்ம மாற்றிக்கணும்னே. சரி, ஒரு காடைக்கு எந்த விதமான தீவனங்கள் கொடுக்கணுங்க? நாங்கள் கம்பெனி தீவனம் தானே கொடுக்குறோம். ஒரே தீவனம் தான் கம்பெனி தீவனம் கொடுக்குறோம். குயில் லேயர் தீவனம். சரிங்கண்ணா. இந்த ஒரே தீவனம் தானே நம்ம கொடுக்குறோம், எதுவும் மாற்றுறது இல்லைண்ணே. சரி, இப்போ பொறிப்பு திறன் காடையில் எத்தனை % இருக்குங்க? நம்ம 80% வரும்ண்ணே. 70% வந்துச்சுன்னா ஓரளவு ப்ராஃபிட்ண்ணே. அந்த 70 கீழே குறையக்கூடாதுண்ணே. நம்ம அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்ண்ணே. சரி, நீங்கள் தாய்க்காடையாக வளர்த்துறதுனால நீங்கள் கேஜ் யூஸ் பண்ணுறீங்களா? ஆமாண்ணே. கேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன முக்கியமான ரீசன்? மெயின் முட்டை உடைக்காதுண்ணே. ஜாஸ்தி முட்டை வேஸ்டேஜ் ஆகாதுண்ணே. சரி, அது ஒரு மெயின் அது தானே. ஒரு காடை நம்மளுக்கு காடை மாற்றுறது, பிரித்து அந்த இது விடுறது, அது எல்லாமே ஈஸியாக இருக்குண்ணே. இதில் மாதம் காடையை நம்ம பிரித்து ஆண் காடைக்கு வேறு ஆண் காடை, வேறு பெண் காடை அந்த மாதிரி போடணும்ண்ணே. அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு பெர்சன்டேஜ் நல்லா கிடைக்கும்ண்ணே. சரி, இப்போ காடைக்கு தண்ணி இது எல்லாமே ஆட்டோமைஸ்டாக பண்ணியிருக்கு. ஆமாம், எல்லாமே நிப்பிள் சிஸ்டம்ண்ணே. உங்களுக்கு மொத்தமாக இந்த கூண்டுகள் இந்த செட்டப்க்கெல்லாம் எவ்வளோ செலவாச்சு? எனக்கு இது 1.5 லட்ச ரூபா செலவாயிடுச்சுண்ணே. ஓகே, இந்த 1.5 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் தாய்க்காடையை நீங்கள் குஞ்சுகள் கொடுத்துட்ருக்கீங்க. ஆமாண்ணே. ப்ரெசென்ட்டில் உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ நாளில் உங்கள் கைக்கு வரும்? எனக்கு ஒரு 6 மாதத்தில் வந்துடும். 6 மாதத்தில் வந்துடும். சரி, ஓகே. இன்னைக்கு மார்க்கெட்டில் காடை குஞ்சுகள் என்ன விலைக்கு போயிட்டு இருக்கு? நாங்கள் 8.50 ரூபா கொடுத்துட்ருக்கோம்ண்ணே. ஒரு காடை குஞ்சு 8.50 ரூபா. மார்க்கெட்டை பொறுத்து மாறுன்னு சொல்கிறீங்களா? இல்லை, ரேட்டு ஏறாதுன்னா இறங்காது. இறங்கினாலும் ஏறினாலும் ஒரே ரேட்டு தானே நம்மள்கிட்ட. சரி, 8.50 ரூபாண்ணே. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த தீவன விலைகள்லாம் ஏறிக்கிட்டே இருக்கு. ஆமாண்ணே, தீவன விலைலாம் போயிட்டே இருக்குங்க. அந்த நேரத்துலையும் உங்களால் சஸ்டைனாக ஒரே அமௌண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துட முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாண்ணே. நம்மள்ட்ட ரெகுலராக எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டே ரெகுலராக எடுப்பாங்கண்ணே, ஒன்றும் பிரச்சனை. அப்படின்னா ஒரு பேட்ச்னா எவ்வளோ குஞ்சுகள் உங்கள் கஸ்டமர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க? நாங்கள் 3000 குஞ்சு கொடுத்துட்ருக்கோண்ணே. சரிங்கண்ணா,
நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாய்க்காடைகள் தரையில் வந்து வளர்க்குறாங்க. நீங்கள் வந்து செலவு பண்ணி கேஜ் போட்டு வளர்க்குறீங்க. உங்களுக்கு வந்து மிச்சம் தானே ஆகும் நீங்கள் தரையில் வளர்த்துதா? இல்லைண்ணே, நம்ம வந்து அந்த வேஸ்டேஜ் அந்த முட்டை உடைக்கிற முட்டையை நம்ம கணக்கு பண்ண போனோம்னா அது நம்மளுக்கு பெனிஃபிட் தானே. இந்த ஜாஸ்தி ஒரு 100க்கு 20% முட்டையை உடைச்சிரும்ண்ணே. சரி, இன்னொரு விஷயம் வந்து நோய் பாதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஜில் அதிகமாக இருக்கா இல்லை தரையில் விட்டு வளர்த்தும் போது அதிகமாக இருக்கா? கேஜ் வந்து இது கிளைமேட்டை பொறுத்து இருக்குண்ணே. கேஜில் வளர்த்தாலும் தரையில் வளர்த்தாலும் இதுக்கு வந்து சளி கொஞ்சம் அடிக்கடி தொந்தரவு இருக்கும்ண்ணே. அதுக்கு நம்ம வந்து மெடிசன் ஊற்றிடணும்ண்ணே. நீங்கள் வந்து அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பராமரிப்பு வந்து பண்ணிக்கலாம். ஆமாண்ணே. சரி, மேக்ஸிமம் என்ன விதமான நோய் வந்து இந்த காடைக்கு வந்து வரும்? இதுக்கு சளி தானே பிடிக்கும், வேறு எதுவும் வராதுண்ணே. மெடிசன் காஸ்ட்லாம் ரொம்ப இது இல்லை. சிக்ஸுக்கு எதுக்குமே வந்து மெடிசன் தேவையில்லைண்ணே. நம்ம இந்த பேரண்ட் காடை நம்ம காடை பேரண்ட் நிறையா வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து இதுக்கு வந்து சளி மட்டும் வராமல் நம்ம பார்த்துக்கணும்ண்ணே. சரி சரி, ஓகே. உங்களோட அனுபவத்தில் இப்போ 4 வருஷமாக பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து காடை பண்ணை செய்கிற கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட இருக்காங்களா? கண்டிப்பாக இருக்காங்கண்ணே. சரி, வாரம் கண்டிப்பாக எடுக்கிறவங்க இருக்காங்க. 4 வருஷமாக நமக்கு நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம்ண்ணே. இந்த மாதிரி இந்த புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், இந்த ஐயப்பன் மாலை போடுற மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சேல்ஸ் வந்து டவுன் ஆகும். அந்த சமயத்தில் அதை எப்படி வந்து சமாளிக்கிறீங்க? இல்லைண்ணே, அது ரேட்டு கொஞ்சம் அவங்க கம்பெனிக்காரவங்க வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்கண்ணே. அவ்வளோதான் ரேட்டு. அதுக்கு அடுத்த மாதம் வந்து ரேட் ஏறிடும்ண்ணே. அப்படிங்கையில் அது வந்து ஈக்குவல் ஆகிக்கும்ண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த காடையை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 முட்டை வச்சிங்கன்னா எவ்வளோ குஞ்சுகள் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும்? 82% வரைக்கும் ஏறுண்ணே. 85% வரைக்கும் ஏறும். ஓகே, 100க்கு 85 குஞ்சு கண்டிப்பாக பொறிக்கும்ண்ணே. சரி, இந்த காடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 எல்லாமே தோல் முட்டைகள் வந்து இட்டு வச்சுருக்குங்க. அது என்ன காரணம்னு தெரியுமா? இல்லைண்ணே, அது ஒன்று இப்படி தானே இருக்கும். பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காதுண்ணே. சரி, அதே மாதிரி முட்டை சைஸும் உங்களோட பண்ணையில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருக்குது. எல்லாமே ரெட்டைக்கருவு முட்டையாக வந்திருக்கு. ஒரு எப்படின்னா ஒரு 30 முட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 முட்டை 3 முட்டை பெருமுட்டையாக இருக்குது. அது காரணம் என்ன? அதுக்கு காரணம் தெரியலண்ணே. நம்ம வந்து இந்த ரெட்டைக்கரு முட்டை வந்து ஜாஸ்தி வராதுண்ணே. பெரிய முட்டை ஜாஸ்தி வராது. நம்ம புதுசாக இப்போ பேரண்ட் காடை விட்டோம்னா அது ரெட்டைக்கரு முட்டை வரும்ண்ணே. ஒரு மாதத்துக்கு வரும் ரெட்டைக்கரு முட்டை. பெரிய லெவலில் வராதுண்ணே. ஒரு இப்போ 1000க்கு ஒரு 20 அந்த 20 முட்டை அந்த அளவு தானே வரும். சரி சரி, இப்போ வந்து இந்த கேஜ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? அந்த இடத்த எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா சுத்தம் பண்ணுறோம்? மாசத்துல ஒரு தடவை க்ளீன் பண்ணணும்ண்ணே. சரி, மாசத்துல ஒரு தாட்டி. வேற ஏதாவது உள்ள டிஸ்இன்ஃபெக்ட் ஏதாவது மருந்து அந்த மாதிரி தெளிக்க வேண்டியது இருக்கு? மருந்து இல்லைண்ணே, நாங்கள் வந்து சுண்ணாம்பு, கார சுண்ணாம்பு தெளிச்சு விடுவோம்ண்ணே. சரி, வேற எதுவும் பண்ணுறது இல்லைண்ணே. ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆண் பெண் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால எவ்வளோ காடைகளை ஒரு நாளைக்கு பார்த்துக்க முடியும்? அதாவது தாய்க்காடையா? தாய்க்காடை உற்பத்திங்கிறது முட்டை வந்து அதில் லாபம் வந்து ரொம்ப கம்மிண்ணே. நம்ம குஞ்சு பொறிக்க வச்சு அதை நம்ம கொடுத்தோம்னா தானே அது கொஞ்சம் லாபம். சரி, நம்ம சிக்ஸை வாங்கி வளர்த்திங்கன்னா ஒரு 500 காடை ஒரு வீட்டில் இருக்கவங்களே வளர்த்து கொடுத்துருவாங்கண்ணே. நீங்கள் வந்து டெலிவரி கொடுக்குற மாதிரி பக்கத்தில் கறிக்கடை இருக்கும், அங்கே போய் டெலிவரி கொடுக்குறது மட்டும்தானே. ஒரு வீட்டில் இருக்கவங்களே இதை கூட வளர்க்கலாம்ண்ணே. சரிண்ணா, உங்ககிட்ட காடை குஞ்சு வாங்கினா நீங்கள் எந்த மாதிரியான சப்போர்ட்? இப்போ நான் வந்து ஒரு புதுசாக வரேன், நான் வந்து 500 குஞ்சு எடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன சப்போர்ட் வந்து கொடுப்பீங்க? நம்ம வந்து A to Z எல்லாமே எப்படி பார்க்குறது, என்ன மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே A to Z எல்லாமே சொல்லிடுவோண்ணே. ப்ரூடிங் செட்டு, லைட்டு, எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லிடுவோம்ண்ணே. ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம வந்து பல்ப் கொடுக்குற மாதிரி இருக்கும்ண்ணே. நைட்டில் நம்ம 2 நாளைக்கு வந்து பகலும் நைட்டும் கொடுக்கணும், 3ஆவது நாள் வந்து நைட்டு மட்டும் கொடுக்கணும்ண்ணே. ஏன்னா அது சின்ன சிக்ஸுங்கிறதுனால அதுக்கு வந்து ஹீட்டு கிடைக்கணும்ண்ணே. அதுக்காக நம்ம வந்து பல்பு கொடுக்கணும். இதில் வந்து பல்பு, கறி, கேஸ் ப்ரூடிங்கு நிறையா இருக்குண்ணே. நம்ம அவங்க எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு என்ன செட் ஆகுமோ அந்த இதை நம்ம அதை கேட்டு நம்ம கொடுத்துருவோம்ண்ணே. எப்போ வேணாலும் என்ன இதுனாலும் கால் பண்ணலாண்ணே, நம்ம சொல்லிடுவோம்ண்ணே. ஒரு சந்தேகம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் குஞ்சா நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. இப்போ நான் நாமக்கலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், நான் ப்ரூடிங்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு ஆகாரமாக போனவுடனே என்ன கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு? மெயினாக போனதுமே நம்ம ப்ரூடிங் ரெடி பண்ணல நம்ம தீவனம் வந்து அரைச்சிடணும். மிக்சியில் போட்டு அரைச்சி தீவனத்தை நியூஸ் பேப்பர் வச்சு தூவி விட்டுறணுன்னே. ஒரு 16 அடி ஷீட்டு, ரவுண்டு ஷீட்டு, ஒரு 1.25 அடி உயரம்னே. இதில் வந்து அதை ரவுண்டு பண்ணி அதுக்கு கீழே வந்து மஞ்சள் தூள் இல்லைன்னா மரத்தூள் இது மாதிரி போடணும்னு. அந்த மரத்தூள் இதெல்லாம் எதுக்கு போடுறோன்னா
அது ப்ரூடிங் விட்டு போய் இறக்கி விட்டு அந்த கழிவு இஞ்சுறதுக்காக அப்போ தான் வந்து சிக்ஸ் நல்லா ஆக்டிவாக இருக்குண்ணே, ஈரம் படக்கூடாதுண்ணே. மேற்கொண்டு தண்ணி சிந்துற தண்ணி வந்து கீழே வந்து விழுகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மரத்தூள் இல்லைன்னா மஞ்சள் அதை போடுவோம்ண்ணே. இங்கேருந்து நம்ம ரெடியாக கொண்டு போனோமே நம்ம அங்கே ரெடி பண்ணிடணுண்ணே. தீவனத்தை நல்லா தூவி விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடணும் கொஞ்சம் மாவாக. ஏன்னா அது சின்ன சிக்ஸுங்கிறதுனால அது எடுக்காதுண்ணே. தீவனத்தை நல்லா தூவி விட்டு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம வந்து சிக்ஸ் இறக்கணும்னே. தண்ணி தீவனம் ரெடியாக இருக்கணும்னே. பல்ப்பு இறக்கி விடையில் பல்ப்பு எது அவங்களுக்கு செட் ஆகுதோ, பானைன்னா அது கங்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னே. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதை ரெடி பண்ணிடணும்னே. இங்கேருந்து போகையில் நம்மளுக்கு வந்து இது எல்லாம் கரெக்டாக இருக்கணும்னே. சரி, முதல் தாட்டி தண்ணி குடிக்கும்போது நம்ம ஏதாவது அதில் கலக்கணுமா? இல்லைண்ணே, அது கொஞ்சம் லாங்குனா வந்து குளுக்கோஸ் கலப்பாங்க, அப்படி இல்லைன்னா கருப்பட்டி தண்ணி இதுதான் கொடுப்பாங்க. வேறு ஒன்றும் தேவையில்லைண்ணே. நம்ம கோழி குண்டு சுற்றி போடணும்னே. தண்ணி டப்பாவில் கோழி குண்டு போடணும்னே. ஏன்னா அது வந்து ஈரம்படும்னே, மேலே ஏறிச்சுன்னா ஈரம்படும். அதுக்காக நம்ம கோழி குண்டு போட்டோம்னா அந்த வாய் மட்டும் மூக்கு மட்டும்தான் போய் கரெக்டாக அது தண்ணி எடுக்கும்னே. சரி, உங்ககிட்ட ஒரு சிக்ஸ் எடுத்தால் அந்த சிக் வந்து 30 நாளில் எவ்வளோ வெயிட் வரும்? 30 நாள் 25 நாள்லேருந்து சேல்ஸுக்கு பிடிக்கலாம்னே. 180 கிராம் வந்துடும். நீங்கள் 30 நாள்லலாம் விற்றுடலாம். ஓகே, சரி. இப்போ நீங்கள் வந்து இதுக்கு இந்த குஞ்சுகளை பொரிக்கிறதுக்கு மிஷின் யூஸ் பண்ணுறீங்களா, என்ன பண்ணுறீங்க? மிஷின் தானே. இது வந்து அடைப்படுக்காதுண்ணே. சரி, அடைப்படுக்காதுங்கன்னா நம்ம மிஷின் தானே வச்சு பொரிக்க வைக்கிறோம். ஓகே. உங்ககிட்ட எவ்வளோ கெப்பாசிட்டி மிஷின் இப்போ உங்கள்கிட்ட? நம்மக்கிட்ட 20,000 முட்டை கெப்பாசிட்டி உள்ள மிஷின் இருக்குண்ணே. சரி, இப்போ மிஷினை பார்க்கலாங்களா? பார்க்கலாண்ணே. ஓகே, இதுதான் நீங்கள் சொன்ன மிஷினுங்களா? ஆமாண்ணே. சரி, ஓகே. மிஷினை ஓப்பன் பண்ணி காமிங்க. சரிங்க. இப்போ இந்த கரண்ட்டில் வந்து எத்தனை நாள் வச்சுருக்கணுங்க? இதில் வந்து 14 நாள் வச்சுருக்கணுண்ணே. சரி, 14. இதை வந்து என்ன மிஷின் சொல்லுவீங்க? ஷட்டருங்களா? இது ஷட்டர்ண்ணே. சரி, 14 நாள் இந்த மாதிரி டில்ட் ஆகிட்டு இருக்குங்க. ஆமாண்ணே, 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து டெல்ட் ஆயிரும்ண்ணே. சரி, இது வந்து ஹேச்சர் மிஷினாங்க? ஆமாண்ணா, இது ஹேச்சர்ண்ணா. ஓகே. இது எவ்வளோ கொள்ளளவு வச்சுருக்கீங்க? இது 3000 முட்டை 4000 முட்டை வரைக்கும் ஏற்றலாம்ண்ணா. இப்போ இருக்கிறது வந்து நம்மள்ட்ட இருக்கிறது வந்து ஒரு 1500 முட்டை தானே. சரி, ஓகே. ஆஹா, சரி. இந்த மிஷினை வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இன்குபேட்டர்ஸ்ல இருந்து. ஆமாண்ணா. இந்த மிஷினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு சர்வீஸ்க்கு அப்புறம்? சர்வீஸ்க்கு அப்புறம் சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. சர்வீஸ் முன்னாடி தான் நிறைய கம்ப்ளைண்ட்டுண்ணா. இது மூக்கு உடைக்கும் ஆனால் பொரிக்காது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தானே அவங்கள வந்து தொடர்பு கொண்டோம். ஓகே. உங்களோட பழைய மிஷின் மேனுஃபேக்சர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்? அவர் இது செட் ஆகாது, இந்த கண்ட்ரோலர் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னவும் சரின்ட்டு நாங்கள் அவர்கிட்ட உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணி நாங்கள் பண்ணோம்னா. சரிங்க, உங்களை தொடர்பு கொண்டு உங்களோட நம்பரை வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். சரி, ஓகேண்ணா. கஸ்டமர்ஸ் கூப்பிட்டாங்க அப்படின்னா அவங்கள பயன்படுத்தி நீங்கள் 2 பேரும் பண்ணணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். கண்டிப்பாண்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம்.